இந்த நாளில் நான் ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு ஒரு 20 நிமிடத்தில் சொல்லி நான் முடித்து நான் 9 மணிக்கு நம்ம கடந்து போகலாம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள டவுட்டு, கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஏந்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா ஆராதிக்க கூடாதா? ஒரு சபை சொல்லுது இல்லை ஆராதிக்க கூடாது, அது தப்புன்னு சொல்லுது. ஒரு சபை சொல்லுது இது ஆராதிக்கலாம், இது பைபிளில் வசனம் அப்படி சொல்லி இருக்கு அப்படின்றாங்க. ஒரு சபை சொல்லுது குருத்தோலை வச்சு நீங்க சபையில் ஆராதிக்கீங்கன்னா நீங்க பாவிகள்னே பேசுறாங்க, சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம், சபைகள்ல நீங்க பாவின்னே சொல்றாங்க. ஒரு சபை சொல்லுது இல்ல குருத்தோலை ஏந்தி ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறது தான் ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாவம் சாபம் என்றாங்க, இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் என்றாங்க. எதுமா சரி, எது சரி? சபையில அப்படி அந்த மாதிரி சொல்ற சபையில இன்னைக்கு குருத்தோலை இல்லாம ஆண்டவர் ஆராதிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை நம்புறவங்க குருத்தோலையோடு ஆண்டவர் ஆராதிச்சாங்க, காலையில பவனி போனாங்க, இதெல்லாம் நடத்தினாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஏந்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா ஆராதிக்க கூடாதா அப்படி என்கிறதுக்கு ஜட்ஜு நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும், எனக்கு தெரியாது. சரி, வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு பின் செல்லுங்கள் வசனம் சொல்லுகிறது. குருத்தோலையை பிடித்து கொண்டு நீங்க கர்த்தருக்கு பின்னே செல்லுங்கள் என்பதாக நான் படிக்கும்போது வசனத்தில் அறிந்து கொண்டது. யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 12வது வசனம். நீங்க குழம்ப கூடாது, எல்லாரும் வேணுங்கன்னா இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வசனம் இந்த மாதிரி இந்த அதிகாரத்தில் இருக்குது. அப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நம்ம தாராளமா கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். யோவான் 12:12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று திரளான ஜனங்க கேள்விப்படுறாங்க. இயேசு எருசலேமுக்கு வருகிறார், அந்த பகுதிக்கு வர்றார் என்று ஜனங்க எல்லாரும் கேள்விப்பட்டு 13வது வசனம் சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை ஆர்ப்பரித்தார்கள். எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? குருத்தோலையை பிடித்து கொண்டு. வசனம் சொல்லுகிறது, குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். வசனத்திலே தெளிவாயிருக்கு. ஜனங்கள் இயேசு இஸ்ரவேலுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவரை ஓசன்னா ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்களாம். ஏன் ஆண்டவரை அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்றால், ஆண்டவர் 14வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தி, அந்த சீயோன் குமாரத்தி அவ பயந்து ராஜா எப்பொழுது வருவார் என்று அவள் காத்து கொண்டிருக்கிறாள். சீயோன் குமாரத்தி அவ பயந்த சுபாவத்துல, பயந்த நிலைமையில, பயந்த சூழ்நிலையில அவள் காவல் காத்து கொண்டிருக்கிறாள். அந்த வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார், அவர் ராஜாவாய் வருகிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிறார். அந்த நாட்கள்ல கழுதையின் மேல, இப்பதான் ஒரு ராஜா வருகிறார் என்றால் அது வித்தியாசமான வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலத்துல ஒரு ராஜா கழுதையின் மேல வருவாராம். அப்படி இயேசு அன்றைக்கு கழுதையின் மேல் ராஜாவாய் வருகிறார், ராஜாவாய் வருகிறாராம். அவர் எப்படி வருகிறார் ராஜாவாய்? சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, சீயோன் குமாரத்தியே நீ பயந்து கொண்டிருக்காத, நீ மிகவும் மகிழ்ந்து களிகூறு, நல்ல களிகூறு. எருசலேம் குமாரத்தியே நீ நல்ல கம்பீரமாயிரு, பயந்து அப்படி நடுங்கி நிற்காத, கம்பீரமாய் அப்படி நில்லு. அவர் ராஜாவும் வருகிறார், அவர் உன்னிடத்தில் வருகிறார், ராஜா வருகிறார். அவர்
எருசலேம் குமாரத்தி கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் உங்கிட்ட வருகிறார், நம்ம கிட்ட வருகிறார், நம்ம பக்கத்துல வருகிறார், நமக்காக வருகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் கழுதையின் மேல் அவர் எப்படி வருகிறார்? அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் தாழ்மை உள்ளவருமாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் உன்னிடத்தில் வருகிறார்? அவர் நீதி உள்ளவராய் வருகிறார், அவர் இரட்சகராய் வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராய் வருகிறார். இப்போ ஒரு ராஜா இன்னைக்கு வருகிறார் என்றால் அவர் நீதி உள்ளவராய் வருகிறாரா? இல்லை. ஒரு இரட்சகராய் வருகிறாரா? இல்லை. அவர் தாழ்மையோடு வருவாரா? இல்லை. ஆனால் இயேசு வருகிறது, அவர் இரட்சகராய் வருகிறார், அவர் தாழ்மை உள்ளவராய் வருகிறார், அவர் நீதி உள்ளவராய் வருகிறார். யாருக்கிட்ட வராரு? நம்ம கிட்ட வரார். சீயோன் குமாரத்தியே, அவர் உன்கிட்டே வருகிறார், உன் பக்கத்தில் வருகிறார், உனக்காக வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வருகிற ஆண்டவரை மத்தேயு 21 சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஏன்னா அவரு கழுதையின் மேல ராஜாவாய் வருகிறார். ஜனங்கள் அவரை வரவேற்கும் விதமாய் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஜனங்கள் ராஜா வருகிறார், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அவர் ராஜா வருகிறார், அவர் ராஜா வருகிறார். ஒருவேளை அந்த காலத்துல ஒரு ராஜாவை வரவேற்பது குருத்தோலைகளை ஏந்தி கொண்டாயிருக்கலாம். காலங்கள் போக போக அந்த காலத்துக்கு தகுந்தது போல கலாச்சாரம், அந்த நாட்டுக்கு தகுந்தது போல கலாச்சாரம், அந்த பகுதிகளுக்கு தகுந்தது போல கலாச்சாரம். சில பேர் அந்த காலத்துல ஷால் போட்டு வரவேற்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஷால் போட்டு வரவேற்பாங்க. சில பேருக்கு கிரீடம், பெரிய கிரீடத்தை வச்சு அப்படி வரவேற்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு அந்தந்த நாடுகளுக்கும் பகுதிகளுக்கும் தேசத்துக்கும் தகுந்தது போல ஒரு ராஜாவை அந்த காலத்தில் வரவேற்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில், இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களில் அவர் கழுதையின் மேல் ராஜாவாய் வரும்போது குருத்தொகைகளை ஏந்தி கொண்டு அவர் ராஜா வாழ்க என்று ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள், ஆண்டவரை முழங்கினார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அந்த வசனத்தை நினைவு கூறும் விதமாய் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து அவரை மகிழு என்பதாக வசனம் சொல்லுகிறது. திரளான ஜனங்கள், இப்ப இயேசு வருகிறார், அவர் ராஜாவாய் வருகிறார், ராஜாதி ராஜாவாய் கழுதையின் மேல் வருகிறார். இப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அந்த நம்ம வஸ்திரங்கள், வஸ்திரம் என்றால் அந்த காலத்துல வஸ்திரம் என்ன வஸ்திரம் விரிச்சார்களோ தெரியாது. இந்த காலத்துல ஒரு பெரிய லீடர் ராஜா வருகிறார் என்றால் மேட்டு விரிப்பாங்க. மேட்டு விரிப்பாங்களா, விரிக்க மாட்டாங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே இல்லையா? மேட்டு விரிப்பாங்க. மேட்டு விரிச்சு ராஜா மேட்டுல வருவார். நான் ஒரு தமிழக முதல்வராக இருந்த ஒரு அம்மா, அவங்க மகனுக்கு, ஒரு வளர்ப்பு மகனுக்கு திருமணம் நடந்த காலத்தில் எவ்வளோ மைல் தூரத்துக்கு அந்த பூக்களை போகிற வழியிலே கொட்டி அந்த பூக்களிலே நடந்து போனார்கள். அது ராஜா வீட்டு கல்யாணம், ராஜா வீட்டு கல்யாணம், அதுக்காக செய்தார்கள். இங்கே இயேசு கழுதையின் மேல் ராஜாவாய் வருகிறதுனால் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை முதலாவது வழியிலே விரித்தார்கள். வேறு சிலரோ மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மரக்கிளைகளை அப்படியே வழியில பரப்பினார்கள். அந்த அளவுக்கு ராஜாவுக்கு அன்னைக்கு ஜனங்கள் கனத்தை கொடுத்தார்கள். அவர் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், கனத்தை கொடுத்தார்கள். மத்தேயு 21 சொல்லுகிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அந்த இயேசு வருகிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு சில பேர் வஸ்திரங்களை விரித்தார்கள், இன்னும் சில பேர் மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்ப முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். ஒரு பக்கம் ஆண்டவரை குருத்தோலை ஏந்தி கொண்டு ஆண்டவருக்கு வருகைக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள், இனி ஒரு பக்கம் ஆண்டவரை சீயோன் குமாரத்தியை நீ கம்பீரித்து பாடி மகிழ்ந்து களிகூறு அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், இனி ஒரு பக்கம் அவர் வருகிற வழியிலே அவரை வரவேற்கும் விதமாக மரக்கிளைகளை போட்டு இன்னும் வஸ்திரங்களை விரித்து அவரை வரவேற்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மீண்டும் அதே வசனத்தை ஆண்டவர் மார்க்கு அந்த பகுதியிலே ஆண்டவர் அறிவிக்கிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மறுபடியும் மறுபடியும் வசனம், அதே வசனம் சொல்லப்படுகிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று கர்த்தரை ஆர்ப்பரித்ததாக வசனம் சொல்லுகிறது. வருகிறவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அவர் ராஜாவாய் மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு நன்மை செய்தார், ஜனங்களின் மத்தியில் அற்புதங்களை செய்தார். சும்மா அவர் நான் பெரிய ராஜா, நான் பெரிய ராஜாவாக்கும் அப்படின்னு சொல்லி கழுதைக்கு மேல ஏறி உட்கார்ந்து அவர் வெறுமனையாய் வரவில்லை. அவர் ஜனங்களுக்கு நல்ல அற்புதங்களை செய்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில், ஒலிவ மலையினுடைய அடிவாரத்தில் அதுக்கு பக்கத்தில் இயேசு வரும்போது, திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சீசர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. இயேசு அவர் ராஜாவாய் வருகிறார், ராஜாதி ராஜாவாய் வருகிறார், அவர் கம்பீரமாய் வருகிறார். அவர் வரும்போது அவர் வெறுமனையாய் வரவில்லை, திரளான ஜனங்களுக்கு அற்புதம் செய்ததை சீசர்கள் கண்டார்கள், பார்த்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். நிறைய அற்புதங்களை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு ராஜா வருகிறார், நம்ம நாட்டுக்கு, நம்ம தேசத்துக்கு, நம்ம பகுதிக்கு வருகிறார். யாருக்காவது 5 பைசாக்கு பிரயோஜனம் உண்டா? ராஜா வருகிறாரே, ஹெலிகாப்டர்ல வருகிறார், பெரிய உயர்ந்த வாகனத்துல வருகிறார், வண்டியில வருகிறார், எல்லாத்திலையும் வருகிறார். நாட்டு மக்களுக்கு வருகிறதுனால 5 பைசாக்கு பிரயோஜனம் உண்டா? இயேசு அவர் கழுதையின் மேல் ராஜாதி ராஜாவாய் வரும்போது ஏராளமான ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்தார். இதை அந்த சீஷர்கள் கண்டபோது சந்தோஷப்பட்டாங்க, ஜனங்கள் சந்தோஷப்பட்டார். இயேசு ராஜாதி ராஜாதாய் வரும்போது ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க, ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்ப ராஜாக்கள் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் பாருங்க. வருவாங்க, வந்து இந்த திட்டத்துக்கு ஒரு அடிக்கல் நாட்டு ஒரு கல்லை வைப்பாங்க, இவ்வளவு கோடி, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு, ஒரு ஒரு 100க்கு மேல திட்டங்கள் வச்சு கல்லை நாட்டிட்டு போவாங்க. அந்த கல்லு கொஞ்ச நாளையில தேர்தல் முடிஞ்சோன்னா மறைஞ்சு கீழே வளம் குப்பையில கிடக்கும். அதுக்கு பிறகு அந்த திட்டமும் இல்லை, ஒன்னும் இல்லை, அப்படி கிடக்குது. ஆனா இயேசு வந்தார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார், ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அது இயேசுதான் உண்மையான ராஜா, அவர்தான் ஆசீர்வாதமான ராஜா, ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ராஜா.
அவரை நீங்க குருத்தோலை ஏந்தி வரவேற்று பாருங்க. அவருக்கு மரக்கிளைகளை போட்டு வஸ்திரங்களை விரித்து அவரை வரவேற்று பாருங்க. அவரை சீயோன் குமாரத்தை கம்பீரித்து மகிழ்ந்து அவரை துதிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். 38வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை ஜனங்கள் எல்லாம் புகழுறாங்க. அவரை புகழுங்க, இயேசுவை புகழுங்க, நல்லா புகழுங்க, ஆண்டவரை நல்லா புகழுங்க, இயேசப்பாவை நல்லா புகழுங்க. அவர் ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோபுக்கு தேவன், கடலை பிளந்தவர், செங்கடலை 2ஆக பிரிய பண்ணினவர், யோர்தானை வற்றி போக பண்ணினவர். அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவரை புகழுங்க. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், செத்தவனை லாசருவை உயிரோடு எழுப்பினவர், முடவனை எழும்பி நடக்க பண்ணினவர், அவரை புகழுங்க. எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு நன்மைகள், ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர் தாங்க ராஜா. சும்மா எவன ஒருத்தன் ராஜாவா வந்து ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசு ராஜாவை வருவாரே ஆனால் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால தான் நீங்க குருத்தோலை ஏந்தி அவரை வரவேற்று பாருங்க, அவரை புகழ்ந்து பாடி பாருங்க, மரக்கிளைகளை வெட்டி இன்னும் வஸ்திரங்களை விரிச்சு பாருங்க, ஆண்டவரை துதிச்சு பாருங்க. அப்படி செஞ்சாங்க, அவங்க சந்தோஷப்பட்டார்கள். 2வது குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன் நின்றார்கள். வெளிப்படுத்தல், இது இயேசு வந்த நாட்கள்ல இயேசு இப்படி வந்தார், உண்மைதான், அது சரித்திரம். 2வது இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தில் என்ன நடக்கும், பரலோகத்தில் ஜனங்கள் இயேசுவை எப்படி ஆர்ப்பரித்து அவரை ஆராதிக்கிறார்கள் என்பதை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில், பரலோகத்தில் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சிங்காசனத்துக்கு முன்னே ஆண்டவருக்கு முன்னே ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அந்த ஆண்டவருக்கும் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறதை யோவான் தரிசனமாக கண்டதை இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஆண்டவரை ஜனங்கள் ஆராதித்தார்கள். சீயோன் குமாரத்தியை போல அவர்கள் மிகவும் களிகூர்ந்து அவர்கள் கம்பீரித்து அவர்கள் இயேசு உன்னிடத்தில் வருகிறார் என்று, அவர் நீதி உள்ளவராய் வருகிறார், இரட்சகராய் வருகிறார், தாழ்மை உள்ளவராய் வருகிறார் என்று அவரை அப்படியும் ஆராதித்தார்கள். குருத்தோலை ஏந்தி ஆராதித்தார்கள். இனி ஒரு பக்கம் கம்பீரத்தோடு மகிழ்ந்து களிகூறி ஆண்டவரை ஆராதித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று கிளைகளை வெட்டி போட்டு வஸ்திரங்களை விரித்து அப்படியும் ஆண்டவரை ஆராதித்தார்கள். வருகிறவர் சும்மா வரவில்லை, ஜனங்களுக்கு அற்புதம் செய்து ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி செய்கிறவர்களுக்கு குடும்பம் சந்தோஷப்படும், இப்படி செய்கிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இது ஆண்டவர் வருகிற நாட்களில் நடந்தது மாத்திரமல்ல, யோவான் கண்ட தீர்க்க தரிசனம். பரலோகத்திலேயும் ஜனங்கள் இந்த குருத்தோலை ஏந்தி கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பதாக இயேசுவுக்கு முன்பதாக நின்றதை யோவான் கண்டதாக வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இப்ப நீங்க யோசிங்க, கிறிஸ்தவர்கள் குருத்தோலை பிடித்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கலாமா, ஆராதிக்க கூடாதா? எது உங்களுக்கு நியாயமாய் தெரியுது, எது உங்களுக்கு நியாயம் இல்லாததாய் தெரியுது? சில பேர் குறை சொல்லலாம், சில பேர் குற்றம் சொல்லலாம், சில பேர் பாவம் என்று சொல்லலாம், சில பேர் இது பரிசுத்தம் என்று சொல்லலாம். இந்த வசனத்தை நீங்க யாரும் நோட் பண்ணல,
என்னை விட அறிவாளி மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதனால நீங்க வீட்டில் போய் ஒரு விசை கூட வாசித்து அந்த அதிகாரத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எது உங்களுக்கு வெளிப்பாடாய் தருகிறாரோ அதுதான் ஜட்ஜ்மெண்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று ராஜாதி ராஜாவாய் வருகிறார், ராஜ்யங்களை ஆளுகிறவராய் வருகிறார், ஜனங்களுக்கு ராஜாவாய் வருகிறார், ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவராய் வருகிறார், அவர் கத்தாதி கத்தராய் வருகிறார், ஜனங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டவராய் வருகிறார். குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவதாக, சீயோன் குமாரத்தியை போல ஆண்டவரை மகிழ்ந்து களிகூர்ந்து அந்த மகளை போல எழும்பி பிரகாசித்து ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆராதித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள் மரக்கிளைகளையும் வெட்டி போட்டு, இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்து கொண்டு ஆண்டவரை அப்படியும் ஆராதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியும் இந்த ஆண்டவர் வருவது அவர் வெறுமனையாய் வரவில்லை. ஜனங்களுக்கு அற்புதம் செய்ய, ஜனங்களுக்கு நன்மை செய்ய, ஜனங்களுக்கு உதவி செய்ய, ஜனங்களை ஆசீர்வதிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல இயேசு வந்தார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரை யோவானுக்கும் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்னே இயேசுவுக்கு முன்பதாக ஆண்டவரே ஜனங்கள் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு கர்த்தரை பரலோகத்திலே ஆராதித்தார்கள், ஆண்டவரை பரலோகத்திலே ஆராதித்தார்கள், கர்த்தரை பரலோகத்திலே ஆராதித்தார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் எந்த விதத்திலே நாங்கள் ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு பல வழிகளை தந்திருக்கிறீர், பல ஆராதனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, குருத்தோலைகளை ஏந்தி ஆராதிக்க சீயோன் குமாரத்தியை போல ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, இன்னும் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் மரக்கிளைகளை போட்டு வஸ்திரங்களை விரித்து கொண்டு அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தது போல நாங்கள் அப்படியும் ஆண்டவரே ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் எப்படியும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய், கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனையை நிறைவேற்றி வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே தொடர்ந்து வர, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தொடர்ந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.